பலவீனம் இல்லாத மனிதன் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதை வென்று பலமுள்ளவனா மாறணுங்கிறது தான் முக்கியம். நம்பியார்லாம் அவனா வந்து எவ்வளவு சின்சியராக இருந்தார், எவ்வளோ ஒழுக்கமாக இருந்தார், அதெல்லாம் நமக்கு ஒரு முன்னுதாரணங்கள் இருக்குது. அரசியலில் மக்கள் சொத்தையும் கொள்ளையடிக்கிறது போக தவறான பழக்க வழக்கங்கள், தவறான முறையில் பெண்களை ஆளுமை பண்ணுறது, இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. சசிகலா நடராஜனை பற்றி தான் அவர் சொன்னது. நடராஜன் ஷூட்டிங்கில் வந்து உட்காந்துக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தார். எனக்கு ரொம்ப நாளாக நான் கவனிச்சிக்கிட்டே இருக்கேன், அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்போ எனக்கு உள்ளுக்குள்ளே கோபம் வருது, ஆனாலும் அடக்கிட்டு இருக்கேன். நடராஜன் சம்மந்தப்பட்ட ஒரு நடிகை அதில் நடிக்கிறாங்க. இன்னொன்று அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அதை வந்து அவங்கள இவர் பாதுகாக்கிறங்கிற முறையில் இது சொல்லியாச்சு, விளக்கம் சொல்லியாச்சு அவர்கிட்ட. ஆனால் அது சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அவர் யார் வந்து எங்கள் இடத்துல வந்து ஷூட்டிங்கில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அவர் யார், அவருக்கு யார் அந்த இதை கொடுத்தா? அந்த டைமில் அவங்க சம்மந்தப்பட்டவங்க ஆட்சியில் இருந்தாங்கிறதுக்காக என்ன வேணாலும் அவர் நினச்சிருக்கிறதா? பிரச்சனை பண்ணுறாருங்கிறது தெரிஞ்சவொடனே எனக்கு நான் எந்திரிச்சிட்டேன், சீட்டை விட்டு எந்திரிச்சிட்டேன். இன்றைக்கி 2ல் ஒன்று பார்த்துருணும் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சிட்டேன். என்னுடைய ஆக்ஷனை டைரக்டர் சங்கர் பார்த்துட்டார். அன்றைக்கி மட்டும் சங்கர் என்னை தடுத்துருக்கலைன்னா நான் நடராஜனை அடித்தே போட்டிருப்பேன் அப்படியே சொன்னார். இவர் ரொம்ப யோகிய மாதிரி வந்து மற்றவங்கள்ட்ட ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். என்னங்க இது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு, நடராஜன் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். அதை அப்புறம் தான் பின்னாடி தூக்கி உள்ளே வச்சது. இது ரொம்ப எல்லாம் மீறி போயிட்டுருக்கு, நம்ம ஆட்சியை பயன்படுத்தி இவங்க யார் வந்து ஆட்சியை பயன்படுத்தி அப்புறம் கார்டன் பக்கமே வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி ஒதுக்கி ஓரம் கட்டிட்டாங்க. ஒரு லிமிட் இருக்குது, எல்லை தாண்டி போனால் அதுக்கு வந்து விலை இருக்குது. விலை கொடுக்கணும், கொடுப்பாங்க. பீரியடில் இன்னொரு மந்திரி, இன்னொரு நடிகையை, அவங்க கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க, அவங்களையும் வச்சுக்கிட்டு இம்சை பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு கஷ்டப்படுத்தி அவங்களுக்கு துன்பம் கொடுத்து இது பண்ணாங்க. நேயர்கள் அனைவருக்கும் இதயக்கனி விஜயன் வணக்கம். அதாவது சினிமாவில் உள்ள கலைஞர்கள் பற்றி அவங்களோட செல்வாக்க, அவங்களுடைய பணம் இதெல்லாம் வந்து தவறான முறையில் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நிறையா சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு பலவீனம் எல்லாருக்கும் இருக்குது. பலவீனம் இல்லாத மனிதன் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதை வென்று பலமுள்ளவனா மாறணுங்கிறது தான் முக்கியம். அதை பல பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. சில பேர் இருக்காங்க. இப்போ நம்பியார்லாம் இருக்கார். நம்பியார்லாம் அவனா வந்து எவ்வளவு சின்சியராக இருந்தார், எவ்வளோ ஒழுக்கமாக இருந்தார், அதெல்லாம் நமக்கு ஒரு முன்னுதாரணங்கள் இருக்குது. வீரப்பா, PS வீரப்பா, அது மாதிரி. அதாவது வில்லனாக நடித்தவங்களாம் வந்து நல்லவனங்களாக இருந்திருக்காங்கிறதுக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் சுட்டி காட்டுறேன். அது மாதிரி நிறைய முன்னுதாரணங்கள் நிறைய சினிமாவில் இருக்காங்க, சுட்டி காட்டலாம். அது மாதிரி RS மனோகர் அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் அவங்களோட லைஃப்பில் வந்து எவ்வளவு பழக்க வழக்கங்கள் இருந்தால் கூட சின்சியராக இருந்திருக்காங்க. அது மாதிரி இருக்குது. ஆனால் இல்லாமல் அரசியலில் உள்ளவங்க அரசியலில் மக்கள் சொத்தையும் கொள்ளையடிக்கிறது போக தவறான பழக்க வழக்கங்கள், தவறான முறையில் பெண்களை ஆளுமை பண்ணுறது, இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினோம். நான் திரு கமல்ஹாசன் அவரோட ஒரு பேசிகிட்டு இருந்தேன். அதாவது அவருடைய படங்களை பற்றி, அதாவது களத்தூர் கண்ணம்மா முதல்லேருந்து நான் அந்த டைம் பேசுனது வந்து அதாவது விரும்மாண்டி அந்த காலகட்டத்தில் அப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ மருதநாயகம் ஷூட்டிங்கில் இருந்தார் கமல். ஷூட்டிங் அந்த டைம் நடந்துக்கிட்டு இருந்தது. தாடியெல்லாம் பெருசாக அதுக்காக வளர்த்து வச்சுருந்தார். அப்போது ஆழ்வார்பேட்டையில் வச்சு நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ பக்கத்தில் கிளாமர் கிருஷ்ணமூர்த்திலாம் இருக்கார். நான் சாட்சியோடு சொல்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி இருந்தார், நான் நண்பர்கள்லாம் இருந்தாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் அப்படியே வரிசையாக அவரோட படங்களை பற்றி பேசியிருந்தப்போ இந்தியன் படம் வந்துச்சு. இந்தியன் படத்தை பற்றி சொல்லிவிட்டு ஒரு விஷயம் சொன்னார். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நீங்கள் உங்களோட வச்சுக்கோங்க, ஆனால் நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்தியன் ஷூட்டிங் போயிட்டே இருக்குது. அது நடராஜன் சம்மந்தமாக, அதாவது நான் சொல்கிறது, அவர் சொன்னது வந்து நான் சசிகலா நடராஜன், அந்த சசிகலா நடராஜனை பற்றி தான் அவர் சொன்னது. நடராஜன் ஷூட்டிங்கில் வந்து உட்காந்துக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தார். எனக்கு ரொம்ப நாளாக நான் தொடர்ந்து கவனிச்சிக்கிட்டே இருக்கேன். அவுட்டோரில் நடக்குது, கவனிச்சிக்கிட்டே இருக்கேன். அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்போ எனக்கு உள்ளுக்குள்ளே கோபம் வருது, ஆனாலும் அடக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் ஷூட்டிங்கில் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு காட்சி, அதாவது நெருப்பு காட்சியில் கலைஞர்கள்லாம் அந்த நெருப்பை தாண்டி அவங்க வர மாதிரி, அதில் சில பேர் சிக்கி பலியார மாதிரி அந்த காட்சி எடுத்தாங்க. ரொம்ப ரிஸ்க்கான காட்சி தான். ஆனாலும் சேஃப்டி சைடோடு தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்ன நடந்தது இல்லை, அவர் சம்மந்தப்பட்ட ஒரு நடிகை, நடராஜன் சம்மந்தப்பட்ட ஒரு நடிகை அதில் நடிக்கிறாங்க. இன்னொன்று அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அதை வந்து இவர் பாதுகாக்கிறங்கிற முறையில் இது சொல்லியாச்சு, விளக்கம் சொல்லியாச்சு அவர்கிட்ட. ஆனால் அது சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அவர் யார் வந்து எங்கள் இடத்துல வந்து ஷூட்டிங்கில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அவர் யார், அவருக்கு யார் அந்த இதை கொடுத்தா? அவங்க ஆட்சியில் இருந்தாங்க, அந்த டைமில் அவங்க சம்மந்தப்பட்டவங்க ஆட்சியில் இருந்தாங்கிறதுக்காக என்ன வேணாலும் அவர் நினச்சிருக்கிறதா?
வந்து இது பண்ணிக்கிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. எனக்கு எப்படி எடுக்க போகிறீங்கிறதெல்லாம் டீட்டெயில் வேணும் அப்படி இப்படின்னு போட்டு அங்கே உள்ள சூழ்நிலை வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்காரு. நான் தூரத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த குறிப்பிட்ட ஷாட்டில் நான் இல்லை அந்த இடத்துல. இருந்தாலும் கண்டினியூஷன் ஷாட்டில் அடுத்து வரவுங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது பார்த்தோன்னே எனக்கு அவர் ஒரு பிரச்சனை பண்ணுறாருங்கிறது தெரிஞ்சோடனே நான் எந்திரிச்சிட்டேன், சீட்டை விட்டு எந்திரிச்சிட்டேன். இன்றைக்கி 2ல் ஒன்று பார்த்துருணும் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சிட்டேன். என்னோடய ஆக்ஷனை டைரக்டர் சங்கர் பார்த்துட்டாரு. ஓடி வந்து கையை பிடிச்சிட்டார். சார் எதுவும் பண்ணிடாதீங்க சார், ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் ரொம்ப நாளாக எடுத்துக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ ரிஸ்கில் எடுத்துக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ பிரச்சனைகளோடு எடுத்துக்கிட்டு இருக்கோம், எல்லாமே தாண்டி நம்ம இது கடந்து ஒரு பெரிய வெற்றி அடையணும். அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம பொறுமை வேணும் சார், சகிச்சுக்கணும் சார், தயவுசெய்து பொறுத்துக்கோங்க சார். உங்கள் கோபம் வந்து நியாயமானது, நான் அதில் நான் மறுக்கலை. ஆனால் இது நேரம் இல்லை, இதை நம்ம வெளிப்படுத்துறதுக்கான நேரம் இல்லை. படம் வேறு பின்னாடி வளர்கிறதுக்கும் ரிலீஸுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கன்வின்ஸ் பண்ண உடனே அப்படியே அவர் காம் டவுன் ஆகிட்டார். அப்படியே அமைதியாக உட்காண்டார். அது சொல்லிவிட்டு அன்றைக்கி மட்டும் சங்கர் என்னை தடுத்துருக்கலைன்னா நான் நடராஜனை அடித்தே போட்டிருப்பேன் அப்படியே சொன்னார். இது நீங்கள் எழுத வேண்டாம், ஆனாலும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னாரு. நம்ம கை சும்மா இருக்குமா, இது இவ்வளவு அருமையான மேட்டர் சொல்லியிருக்காரு. நான் அப்போவே அந்த டைமில் நான் அதிமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டுருக்கேன். செல்வி ஜெயலலிதா, அதாவது அதிமுகவை ஆதரித்தா கூட, எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம்ங்கிறதுனால அதிமுக ஆதரித்தா கூட, ஆனால் இவங்களோட நடவடிக்கை, இவங்களுடைய அடாவடித்தனங்கள், இவங்களுடைய கொள்ளைகள், அது இதுன்னு என்னென்ன வட்டூழியம் பண்ணாங்கிறதெல்லாம் வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன், ஸ்ட்ராங்காக எழுதிக்கிட்டு இருக்கேன். அதனால் எம்எல்ஏ அவங்க ஒரு கார்னர் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை நான் பொருட்படுத்தலை, நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தைரியத்தில் நமக்கு எம்ஜிஆருங்கிற ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லி தைரியமாக பண்ணிகிட்ருக்கேன். அதை என்ன பண்ணேன்னா, சரி நம்ம வந்து இது பண்ண முடியாது கூட கிசு பாணியில் தினமலர் வாரமலரில் எழுதிட்டேன், அந்த மேட்டர் எழுதிட்டேன். பட் என்னென்னா பின்னாடி வந்த சந்தர்ப்பத்தில் நான் அதை வெளிப்படுத்திட்டேன். இதுதான் நடந்தது அப்படிங்கிறத வந்து ஓப்பனாகவே பேர் போட்டு நான் எழுதிட்டேன். பார்க்குற நண்பர்கிட்ட, சினிமாக்காரங்கிட்ட எல்லாத்தையும் இந்த மேட்டர் சொல்வேன். உங்களுக்கு தெரியுமான்னு, ஐயோ அப்படியே நடந்துச்சு, தெரியாதேம்பாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை பரப்பி விட்டேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்தியன் ஷூட்டிங்கில் நடந்திருக்கு. அவர் என்னென்னா, அது அந்த நிழல் அரசாங்கம் நடத்தின அந்த நடராஜனும் சசிகலாவும் சினிமாவில் ஒரு நடராஜன் வேறு நடிகைகளெல்லாம் பூரா இது பண்ணி அவங்கள மிரட்டி, ரெஜினான்னு ஒரு பெண்ணை பற்றி கான்ட்ரவர்சியெல்லாம் வந்துச்சு. அது ஜெயலலிதாவுக்கு வந்து ஏன்னா நம்ம ஆட்சியை பயன்படுத்தி இந்த ஆள் எங்கே வந்து நடிகைகளை வந்து இது பண்ணுறது, வேறு பெண்களை வந்து இது பண்ணுறது, என்ன அது முறையீடாக பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்லி தூக்கி அந்த அந்த அந்தம்மாவை பிடிச்சி கண்ட்ரோல். அது சசிகலாவுக்கும் கோபம் இருந்துச்சு, கணவர் இப்படி மாதிரி போகிறாருன்னு சசிகலாவுக்கும் கோபம் இருந்துச்சு. அதனால் அந்த ரஜினாவை இது பண்ணி போலீஸு அவங்களுடைய விசாரணை அது இதுன்னு போட்டு உண்டுலன்னு ஆக்கிட்டாங்க. இவர் ரொம்ப யோகிய மாதிரி வந்து மற்றவங்கள்ட்ட ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார், என்னங்க இது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நடராஜன் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். அதை அப்புறம் தான் பின்னாடி தூக்கி உள்ளே வச்சது. இது ரொம்ப எல்லாம் மீறி போயிட்டுருக்கு, நம்ம ஆட்சியை பயன்படுத்தி இவங்க யார் வந்து ஆட்சியை பயன்படுத்தி அப்புறம் கார்டன் பக்கமே வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி ஒதுக்கி ஓரம் கட்டிட்டாங்க. அந்த அளவு நடந்திருக்கு வேறு நடிகைகளோடலாம். அதாவது அந்த டைமில் வந்து ஒரு வட இந்தியாவிலேருந்து வந்த ஒரு அவங்க பேர் வந்து செண்பகான்னு மாற்றிக்கிட்டாங்க. அந்த அம்மாவை எல்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டார். எல்லாம் மிரட்டல் தான். அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம், அவங்க வந்து ஒரு ஏதோ வந்தோம், அதாவது பஞ்சமுளைக்க வந்தேன்னு சொல்லுவாங்க. சினிமாவில் கிட்டத்தட்ட சில பேர் வந்து பஞ்சமுளைக்க வர்ற மாதிரி தான் வந்து அப்புறம் நல்லா ஆயிடுறாங்க. அந்த மாதிரி வந்த ஒரு குடும்பம் தான். அந்த அம்மாவை வந்து என்னுடைய கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு அவங்கள கொஞ்ச நாளைக்கு இது பண்ணிக்கிட்டு அவங்க சலிச்சுக்கிட்ட அப்புறம் வேறு நடிகை இப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் என்னாச்சு, அவங்களுடைய எந்த லட்சணத்தில் இருந்ததுக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எப்போவுமே அது ஒரு 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 லிமிட் இருக்குது. இல்லை எல்லை தாண்டி போனால் அதுக்கு வந்து விலை இருக்குது, விலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். இன்னொன்று, அது அந்த டைமில் இன்னொரு நடிகை கூட இன்னொரு மந்திரி அந்த பீரியடில், நான் சொல்கிறது 1991 to 1996 பீரியடில் இன்னொரு மந்திரி இன்னொரு நடிகையை, அவங்க கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க, அவங்களையும் வச்சுக்கிட்டு இம்சை பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு கஷ்டப்படுத்தி அவங்களுக்கு துன்பம் கொடுத்து இது பண்ணாங்க. ஸோ இது மாதிரிலாம் நடந்து. ஆனால் ஒரு திரைப்பட உலகத்துலேருந்து வந்த சில நடிகை செல்வி ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி சம்பவத்துக்கு இடம் கொடுத்துருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க கவனத்துக்கு இதெல்லாம் போனதா என்னன்னு தெரியல. நான் அவங்களை சந்தித்தா இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்காகவே அவங்கள அப்பாயின்மெண்ட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவங்க மேலே உள்ள கோபத்தை தூக்கி போட்டுட்டு அவங்கள சப்போர்ட் பண்ண அந்த டைமில் அவங்கள சந்தித்து இந்த இது மாதிரிலாம் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும்னு நினச்ச அந்த வாய்ப்புகள் வந்து நமக்கு நடக்காமல் போயிடுச்சு. ஆனாலும் வெளி விஷயங்களை இப்படிலாம் சொல்லி நம்மளுடைய ஆதங்கத்தையும் கோபத்தையும் தணிச்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.